ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 2 எபிசோட் 49 நம்ம பார்க்க போகிறோம். சாய் பார்த்தீங்கன்னா உன்னை பிடிக்காத ஒருத்தனை எதுக்கு காப்பாற்றணும்னு இவ்வளோ கஷ்டப்படுற, அதுலேயும் நீ ஒரோச்சிமாருவை எதிர்த்துட்டு போய் அவனை காப்பாற்றணும்னு நினச்சினா உன் லைஃபே மொத்தமாக ரிஸ்கில் மாட்டிக்கும், ஏன் யாருமே உன்னை கட்டாயப்படுத்தலையே அப்படின்னு சாய் கேட்கவும், நருட்டோ சாஸ்கே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்கு அப்படிங்கவும் பாண்டான்னு சொல்லி ஆச்சரியப்படுவான் சாய். என்னதான் இருந்தாலும் ஒரோச்சிமாரு தான் உன்னோட ஆப்பனண்ட் அப்படின்பா சாய். இங்க பாரு, நம்மளோட எதிரி யாருன்னு முக்கியம் இல்ல, என்னோட கைகளை பிச்சை எறிஞ்சா நான் அவனை உதச்சே கொள்ளுவேன், என்னோட கால்களை பிச்சை எறிஞ்சா அவனை நான் கடிச்சே கொள்ளுவேன், என்னோட தலையவே வெட்டினாலும் அவனை முறைச்சே கொள்ளுவேன், என்னோட கண்களை நோண்டி எடுத்தாலுமே அவனை சபிச்சே கொள்ளுவேன், என்னை கண்டந்துண்டமா வெட்டி போட்டாலும் ஒரோச்சிமாரு கிட்ட இருந்து சாஸ்கேவை கண்டிப்பா காப்பாத்தி திருப்பி கூட்டிட்டு வருவேன் அப்படின்மா நருட்டோ. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சம்திங் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நான் கார்டை போட்டதுக்கு அப்புறமா நம்ம இங்க இருந்து கிளம்பலான்ட்டு யாமட்டோ சாய் பக்கத்தால போவாரு. திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட குனாய்ஸ் அட்டாக் பண்ணும், எல்லாருமே டாச் பண்ணிடுவாங்க. பார்த்தா காபுட்டோ வருவான். சாய்க்கு முன்னாடி போய் நின்னுட்டு காபுட்டோ அண்ட் ஒரோச்சிமாருவே இவ்வளவு சிம்பிளா எங்க இருக்காங்கன்னு சொல்லி ட்ராக் பண்ணி வந்திருப்பாங்க இல்லையா, அதை பத்தி காபுட்டோ சொல்லிட்டு இல்லாட ஒரோச்சிமாருவோட டெஸ்ட் சப்ஜெக்ட் கிட்ட இருந்து இதன் கூட எதிர்பார்க்க முடியாதா என்ன அப்படின்பா காபுட்டோ. நருட்டோ ரொம்பவுமே காண்டாவான். விடமாட்ட இல்லத அப்படின்பா சக்குரா காபுட்டோ கிட்ட. இந்த கண்டிஷனை பார்க்கும் போதே தெரியுது அவனை புடிச்சிட்டு வந்துட்டாங்களே இல்ல சாய் அப்படின்பா காபுட்டோ. எங்க விஷயத்துல மூக்க நுழைக்காத அப்படின்பா நருட்டோ. திடீர்னு பார்த்தா நருட்டோட குளோன்ஸ் மேல இருந்து அட்டாக் பண்ணும் ரசங்கான வச்சு. அதை காபுட்டோ நோட் பண்ணிட்டு சிரிப்பான். ரசங்கான யூஸ் பண்ணி அடிக்க வரும்போது லைட்டா சைட்ல நகுது, வயிற்றுலயே ஒரு மிதி வைப்பான். குளோன் அண்ட் ரசங்கான் ரெண்டுமே போயிடும். இதெல்லாம் பாயிண்ட்லெஸ் அப்படின்பா. பாயிண்ட்லெஸ்ஸா இருந்தாலுமே நான் உன்னை சும்மா விட போறது இல்ல அப்படின்ட்டு ஷேடோ குளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான் நருட்டோ. 4 குளோன் வரும், 4மே எங்க வழியில குறுக்க வராதேன்ட்டு அட்டாக் பண்ண போகும். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ட்டு ஒரு குளோனோட கையை போட்டு பயங்கரமா திருப்புவான். மிச்ச குளோன் பூராமே அட்டாக் பண்ண வரல, டாச் பண்ணிட்டு நான் அதை பத்தி பேச வரல அப்படின்ட்டு அவனோட சக்கர ஸ்கேல்பல யூஸ் பண்ணி 3 குளோனையுமே போட்டுருவான். யாமட்டோ வுட் ஸ்டைல் அட்டாக் பண்ணும் போது அதுல இருந்தும் எஸ்கேப் ஆயிடுவான் சாயை தூக்கிட்டு. அந்த வுட் ஸ்டைல் நிஞ்சுட்சுல இருந்து இன்னொரு பாத் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். அது வழியா ஏறி வருவா சக்குரா அட்டாக் பண்றக்கு. சக்கரா என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுவா. அந்த ப்ரெஷருக்கே அடிச்ச மாதிரி இருக்கும் காபுட்டோவை. அதுல இருந்தும் காபுட்டோ எஸ்கேப் ஆயிருப்பான். சக்குரா பாறையை குத்தி இருப்பா. அங்க இருந்த குளவி கூடு களைஞ்சிரும். சக்குராவை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருப்பான் எஸ்கேப் ஆகி வந்த காபுட்டோ. திடீர்னு பார்த்தா எல்லா குளவியும் காபுட்டோவை அட்டாக் பண்ண வரும். பார்க்க தேனி மாதிரி இருக்கே ப்ரோ, இது என்ன குளவின்னு சொல்றேன்னு சொல்லி கேட்டா, இது குளவி தான், அதோட அப்பியரன்ஸ் பார்த்தாலே தெரியுது. சப்போஸ் அதை கிராஸ் செக் பண்ணணும்னு நினைச்சா ஹார்னெட்ஸ் இல்லைன்னா ஹார்னெட் இன்செக்ட்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா ஹார்னெட்னு சர்ச் பண்ண அந்த ஹோண்டால ஒரு பைக் இருக்கு இல்லையா, அதோட ரிசல்ட் தான் வரும். அந்த எல்லா குளவிகளையுமே காபுட்டோ அவனோட சக்கரா ஸ்கேல்பலை யூஸ் பண்ணி மொத்தமாவே வெட்டி எறிஞ்சிருவான். இந்த பாயிண்ட்ல அவனுக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, 3 பேர்த்தோட ஒருத்தனா சண்டை போடுறதுங்கிறது வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி லக்கும் அவங்க சைடு தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்பா. ஏன்னா குளவி கூட உடைச்சது சக்குரா, ஆனா குளவில யார் அட்டாக் பண்ணிருக்கு காபுட்டோவை. அந்த வகையில அவனுக்கு ஒரு சப்போர்ட் தேவைங்கிறனால காபுட்டோ சாய் கிட்ட நீ எங்களுக்கு துரோகம் பண்ணல, அந்த வகையில இப்ப வரைக்கும் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுத்தி இருக்க வுட்ட சக்கரா ஸ்கேல்பல யூஸ் பண்ணி வெட்டிடுவான். சாய் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா உங்களை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு அப்படின்பா. சக்குராக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரொம்பவுமே வலிக்கும். நருட்டோ 9 டைல்ஸ் க்ளோக்ல இருக்கும்போது அட்டாக் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த ஒரு காயம் தான் வலிக்கும். இதுக்கப்புறமா காபுட்டோ அதுலயும் குறிப்பா உன்னை பார்த்தா ரொம்பவுமே பரிதாபமா இருக்கு நருட்டோ அப்படின்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்னதான் என்ன அடிச்சாலும் அட்டாக் பண்ணாலும் இங்க மனுஷங்க மாறுவாங்க. சாஸ்கே ஒன்னும் நீ பார்த்த அந்த பழைய சாஸ்கே கிடையாது அப்படின்பா. திடீர்னு நருட்டோ ஷாக் ஆவான், காபுட்டோவும் ஷாக் ஆவான். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா சாய் காபுட்டோவை கேப்சர் பண்ணிருப்பான். காபுட்டோவுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா என்னதான்டா உன் ஐடியான்னு சொல்லி கேட்பான். இந்த பாயிண்ட்ல சாய் பாத்தீங்கன்னா நருட்டோ சொல்லியிருப்பான் இல்லையா, நானும் ஒரு டைம்ல அவனை வெறுத்தேன், ஆனா அவனோட இருக்கிறது ஆக்சுவலா ஃபன்னா இருக்கும். ஆஃப்டர் ஆல் அவன் தான் எல்லாத்த விட என்ன அதிகமா புரிஞ்சுக்கிட்டவன். சாஸ்கே என்னோட உயிர் நண்பன், எங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்கு அப்படின்னு நருட்டோ சொன்னதை ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. காபுட்டோ நீ எந்த மிஷனுக்காக வந்தீங்கிறத மறந்துட்டியா, நீ ஒரோச்சிமாருக்கும் டான்சோவுக்குமான ஒரு தொடர்பா இருக்கணும், இதுக்கு என்ன அர்த்தம்டா அப்படின்பா காபுட்டோ டென்ஷன்ல. இந்த பாயிண்ட்ல சாய் சொல்ற விஷயமே, இங்க மனுஷங்க மாறுவாங்கன்னா அதே தானே எனக்கும் அப்படின்பா. இதை கேட்ட காபுட்டோக்கு ஒண்ணுமே புரியாது.
கேட்கும்போது என்னதான்டா சொல்ல வரீங்க மாதிரி இருப்பான் காபுட்டோ. ஆனா இங்க சில விஷயங்கள் மட்டும் மாறவே மாறாது அப்படின்பா சாய். நருட்டோ தகச்சு போய் பார்ப்பான் சாய. அந்த உறவு அப்படின்ட்டு அதை என் கண்களால நான் பார்க்கணும் அப்படின்பா. இதுக்கு முன்னாடி நருட்டோ சொல்லியிருப்பான் இல்லையா, சாஸ்கேக்கு உனக்குமான ஒரு பிணைப்புங்கிறதே வேற மாதிரின்னு. அது எப்படிப்பட்ட ஒரு உறவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு தான் சாய் இப்படி பண்ணுவான். சக்குரா சாய் அப்படின்ட்டு பாப்பா. யாமட்டோ இங்க வந்துட்டு அவனை நல்லா டைட்டா பிடிச்சுக்க அப்படின்ட்டு அவரோட வுட் ஸ்டைல் நிஞ்சுட்ஸு யூஸ் பண்ணி அவனை கேப்சர் பண்ணிடுவாரு. இதுக்கு முன்னாடி சாய் உட்கார வச்சுட்டு யாமட்டோ அவரோட க்ளோனை யூஸ் பண்ணி கார்ட் பண்ணிக்கலாம்னு திங்க் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த இடத்துக்கு காபுட்டோ வந்திருப்பான். நருட்டோ சாய் கிட்ட நீ என்னதான் பண்றேன்னு உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி கேட்பான். உனக்கும் சாஸ்கேக்குமான அந்த பிணைப்பு என்னங்கிறத நான் தெரிஞ்சே ஆகணும், அந்த உறவுகளை பத்தி. உங்களை பார்க்கும் போது நான் ரியலைஸ் பண்ணேன் என்னால ஏன் என் அண்ணனோட இருக்க அந்த பாண்ட் அழிக்க முடியலன்னு அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல சக்குரா சொல்லியிருப்பா இல்லையா, உனக்கும் உங்க அண்ணனுக்குமான அந்த உறவுங்கிறது அழியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிக்சர் புக்கை நீ அவ்வளவு கவனமா பார்த்திருக்க. ஏன்னா நீ அவனுக்கான தம்பிங்கிறத மறக்க கூடாதுங்கிறக்காக. ஒரு உறவுக்கான பிணைப்புங்கிறது இப்படிதான் இருக்கும்னு சொல்லி பேசியிருப்பா. ஒரு பிணைப்பை பகிர்ந்துக்கிறதான்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்திருப்பான் சாய். எனக்கு அந்த ஒரு உறவு ரொம்ப முக்கியம்னா நான் உனக்கும் சாஸ்கேக்குமான அந்த உறவு பிணைப்பை பார்த்தேன்னா கண்டிப்பா நிறைய புரிஞ்சுக்குவேன். அதை பத்தின நினைப்பு மட்டும்தான் எனக்கு இருக்கு அப்படின்பா சாய். இதை கேட்ட காபுட்டோலாம் பயங்கரமா சிரிப்பான். உனக்கு அப்படி என்னடா சிரிப்புன்னு சொல்லி சக்குரா காண்டாவா, உங்களுக்கு உண்மையான சாஸ்கே பத்தியே தெரியல அப்படின்பா. இதை கேட்ட நருட்டோ ஷாக் ஆவான். இதுக்கப்புறமா யாமட்டோ சாஸ்கே எங்கன்னு கேட்பாரு. இந்த பாயிண்ட்ல டவுட்டரான்ங்கிற ஒரு ரெப்டைலை காட்டுவாங்க. இதோட எக்ஸாக்ட் தமிழ் நேம் எனக்கு தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா அதை கமெண்ட் பண்ணுங்க. காபுட்டோ சாஸ்கே எப்படியும் ட்ரைனிங்கை முடிச்சு வந்து அவனோட ஏதாவது ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். நருட்டோ சாயை பார்ப்பான். இவன் சொல்றது உண்மைதான், சாஸ்கே ஒரோச்சிமாருவோட ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தான் அப்படிங்கவும் நருட்டோ அப்படின்னா என்ன வாங்க போலாம் அப்படின்பா. இருந்தாலும் அந்த ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்பா சாய். இன்ஃபேக்ட் அது எனக்குமே தெரியாது, ஏன்னா இங்க ஏகப்பட்ட ரூம்ஸ் அப்படியே செதறி கிடக்குது. ரொம்பவுமே டீப் இன்சைட்ல இருக்க ரூம்னா 1-2 ரூம்ஸ் மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு காபுட்டோ சொல்லவும், அதான் விஷயம்னா நாங்க எல்லா ரூமையுமே செக் பண்ணுவோம் அப்படின்பா நருட்டோ. காபுட்டோ நீ சொல்றதும் சரிதான், ரேண்டமா போய் தேடு கண்டிப்பா கிடைப்பான், இருந்தாலும் பாம்பு புத்துக்குள்ள கை விடாம இருந்துக்க அப்படின்பா காபுட்டோ. அதாவது ஒரோச்சிமாரு இருக்க ரூம் சைட் போயிடாத அப்படிங்கிறத மீன் பண்றான். அந்த டாட்டாரா செத்து கிடக்கிற குழவியை சாப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க. அங்கதான் லார்டு ஒரோச்சிமாருவோட பிரைவேட் ரூமும் இருக்கு அப்படின்னு காபுட்டோ சொல்லவும் சக்குரா பயப்படுவா. இந்த டாட்டாரா அந்த குழவியை மொத்தமா முழுங்குற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலா ஒரு ரெப்டைலியனம்ங்கிறது வந்து பாம்பையும் தான் குறிக்கும். யாமட்டோ நேர்மையா பதில் சொன்னதுக்கு நன்றி சொல்லுவாரு. எனக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்பா காபுட்டோ. விஷயங்கள் எங்களுக்கு எதிராக திரும்புன்னு சொல்ல வரையா அப்படின்னு யாமட்டோ கேட்கவும், ஆமா அப்படின்பா காபுட்டோ. நருட்டோ செம காண்டாவான். யாமட்டோ நருட்டோவை தடுத்துட்டு விஷயங்களை ட்ரை பண்ணாமே சொல்ல முடியாதுல்ல, வாங்க போலாம் அப்படின்பாரு யாமட்டோ. இதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க. யாமட்டோவோட க்ளோன் காபுட்டோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். ட்ரை பண்ணாம நம்ம தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு யாமட்டோ சொன்னதை சொல்லிட்டு காபுட்டோ நக்கல் பண்ணுவான். அந்த டாட்டரா குழவியை முழுங்கிட்டு இருக்கும் போது ஒரு கழுகு வந்து அதை தூக்கிட்டு போயிரும். உண்மையாலுமே பாவண்டா அப்படின்வா காபுட்டோ. இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சீசன் 1 எபிசோட் 1ல பார்த்தோம் இல்லையா, அந்த சீன் சாஸ்கேவை தேடி போற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் இங்க வரும். 4 பேருமே ஒவ்வொரு பக்கமும் யாராச்சும் இருக்காங்களா என்னன்னு செக் பண்ணிக்கிட்டே உள்ள போயிட்டு இருப்பாங்க. இந்த பாயிண்ட்ல நம்ம சாஸ்கேவை தேடுறதுக்கு 2 டீமா ஸ்பிளிட் அப் ஆக போறோம் அப்படின்ட்டு சக்குராவும் நானும் ஒரு டீம், அப்புறம் நீங்க 2 பேரும் ஒரு டீம் அப்படின்பாரு யாமட்டோ. நருட்டோ சரின்பா, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா உங்களோட சக்கராவை பில்ட் அப் பண்ணுங்க, நான் வேகமா வந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் சக்குரா தலையாட்டுவா. நருட்டோ திரும்பி பார்க்கும்போது சின்ன வயசுல அவனுக்கு முன்னாடி சாஸ்கே போனான் இல்லையா, அந்த ஒரு விஷயம் அப்படியே பிரதிபலிக்கும். இதுக்கப்புறமா 4 பேரும் பிரிஞ்சிருவாங்க 2 டீமா. கொஞ்சம் பொறுத்துக்க சாஸ்கே, நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நருட்டோ மைண்ட்ல திங்க் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல ககாஷி வந்து அந்த பெல் டெஸ்ட் வச்சிருப்பார் இல்லையா, அந்த சீனை காட்டுவாங்க. நருட்டோவை கட்டி போட்டிருக்கும் போது இந்த ஒரு விஷயம் டீம் ஒர்க்குக்கானதான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணிட்டு நருட்டோ பசியில இருக்கான்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துருப்பான். அதுக்கப்புறமா ஹாக்கு கூட ஃபைட் பண்றப்ப நருட்டோவை காப்பாத்துறதுக்கு சாஸ்கே முன்னாடி வந்து நின்னுட்டு உன் மூஞ்சியை பார்க்கணுமே தோத்து போன மாதிரியே இருக்கடான்னு சொல்லியிருப்பான். அந்த விஷயத்தெல்லாம் ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. சுனின் எக்ஸாமோட பிரிலிமினரியில சக்குரா சாஸ்கேக்கு நடந்த இன்சிடென்ட்டை அவங்ககிட்ட சொல்லிட்டு இந்த இடத்துல நீ குவிட் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருப்பா. இருந்தாலும் சாஸ்கே கேட்டிருக்க மாட்டான். உனக்கு இதை எப்ப குவிட் பண்ணணும் கூட தெரியாதான்னு சொல்லி நருட்டோ சத்தம் போடும்போது, நருட்டோ நான் உன் கூடயும் சண்டை போடுறதுக்காக தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆக்சுவலா அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா நருட்டோவை யாருமே அவ்வளோ பெரிய போட்டியாளரா வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. நருட்டோ தானே ஈஸியா தோக்கடிச்சிடலாங்கிற மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் கீபாலாம் போகும்போது கீபாக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு, ரொம்பவுமே ஈஸியான ஆப்போனன்ட் அவனுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டும் கூட பாத்தீங்கன்னா சாஸ்கே தான் நருட்டோவை முழுசா புரிஞ்சு வச்சிருப்பான். வேலி ஆஃப் த எண்ட்ல சண்டை போடும் போது சாஸ்கே நருட்டோவை பார்த்து நீ எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவே மாறிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை காட்டுவாங்க. சாஸ்கேன்னு திங்க் பண்ணுவான் நருட்டோ. இதுக்கப்புறமா சக்குரா சைட் காட்டுவாங்க. அவ பாத்தீங்கன்னா சாஸ்கே வந்து இந்த லீஃப் வில்லேஜை விட்டு போகும்போது எவ்வளவோ தடுக்கலான்னு ட்ரை பண்ணுவா. நீ போனா கத்திருவன்னு
பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பா. திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்துட்டு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்ட்டு சக்குராவை நாக் அவுட் பண்ணிட்டு போயிருப்பான். அதை திங்க் பண்ணி பாப்பா சக்குரா. சாய் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ஸ் வரவும் நருட்டோன்பா நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு டோர் ஓபன் பண்ணுவான் நருட்டோ. இங்க யாரும் இருக்க மாதிரி இல்ல அப்படின்பா சாய். சக்குராவும் யாமட்டோவும் போய் ஒரு டோர் ஓபன் பண்ணுவாங்க, அங்கேயும் இருக்க மாட்டான். இதே மாதிரி ரேண்டமா நருட்டோ சக்குரா சைடுன்னு மாத்தி அந்த டோர்ஸ் ஓபன் பண்றது காட்டுவாங்க, எங்கேயுமே இருக்க மாட்டான். சாஸ்கே எங்க மாதிரி நருட்டோவும் சக்குராவுமே அவங்க சைடுல அலமோதிக்கிட்டே இருப்பாங்க. நாங்க இவ்வளவு தூரம் இதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சக்குரா திங்க் பண்ணுவா. எங்க தாண்டா இருக்குன்னு நருட்டோ திங்க் பண்ணுவான். நருட்டோவோட வேர்வைய அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகுற மாதிரி காட்டுவாங்க, மின்ற மாதிரி. யாமட்டோ சக்குரா நருட்டோ சாய்னு 4 பேருமே தேடிக்கிட்டே இருப்பாங்க. நருட்டோலும் ஒரு கட்டத்துக்கு மேல சாஸ்கே அப்படின்ட்டு பயங்கரமா கத்துவான். சாஸ்கே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த பிக்சர் புக்ஸ் ஸ்டோரி அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா லீஃபோட சூப்பர் கியூஸோட பார்ட் 2 காட்டுவாங்க. யாமட்டோ தான் ஹோஸ்ட் பண்ணுவாரு. இந்த கான்டெஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா நருட்டோ சக்குரா சாய் இருப்பாங்க. கக்காஷிக்கு பதிலா கக்காஷி மாதிரியான ஒரு பொம்மை இருக்கும். லொல்லுதாயே உனக்கு. சுனின் எக்ஸாம் பத்தின கொஸ்டினை கேட்பாரு. ஃபர்ஸ்ட் சுனின் எக்ஸாம்ல வந்த அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒருத்தர் வந்தார்ல, அவரு டார்ச்சர் பண்ணி விசாரிக்கல, ரொம்பவுமே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சக்குரா பஜராம்தி இபிகி மொரினோ அப்படின்பா. தப்புன்னு வரும். நான் இன்னும் சொல்லி முடிக்கல அப்படின்ட்டு செகண்ட் எக்ஸாம் ஆன அந்த ஸ்க்ரால் போட்டிக்கான ப்ராக்டர் வந்தாங்கல்ல, ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்ல நடந்துச்சுல, அவங்க ரொம்பவுமே ஸ்வீட்டா இருப்பாங்களே அப்படின்பாரு. ஆங்கோ மிட்டராஷி அப்படின்பா நருட்டோ. அதுவும் தப்புன்னு வந்துரும். கொஸ்டின் என்னன்னா சவுண்ட் வில்லேஜ்ல இருந்து வந்தாங்களே 3 பேரு ஒரோச்சிமாருக்கு கீழே வேலை செஞ்சவங்க அப்படிங்கவும் ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்பா நருட்டோ. நருட்டோ சக்குராக்கு பதில் தெரியாது. சாய் பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் எழுதிட்டு இருப்பான். பார்த்தா டோசு ஜாக்கு கின் அப்படிங்கிற ஆன்சரை கரெக்டா எழுதிருப்பான். நீ கரெக்டா சொல்லிருக்க சாய் அப்படின்பாரு யாமட்டோ. டோசு காராவுக்கு இறையானா, ஜாக்குவும் கின்னும் ஒரோச்சிமாரு பண்ண ரீஅனிமேஷன் ஜுட்ஸுக்கு பலியாயிட்டாங்க அப்படின்பாரு. இந்த போட்டியோட வெற்றியாளனா சாயை நிக்க வச்சிருக்கும் போது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் சிரிக்கணுமான்னு சொல்லி கேட்பான். சக்குராவும் நருட்டோவும் செம்ம காண்டாவாங்க.